நிஜம்மா, இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சாஃப்டா பேச வேண்டியதானே? வந்த உடனே என்னமோ கத்துன. ஆ, நீயும் வந்த உடனே கேள்வி மேல கேள்வி கேட்டா நாங்களும் தாங்க வேண்டாமா? ஐயோ சாரி. இப்படிலாம் சாரி சொன்னா ஏத்துக்க மாட்டேன். கட்டி பிடிச்சு சாரி சொல்லணும். இது காலேஜ். ஐயோ, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன இங்க கட்டி பிடிச்சதே இல்லையா? ம். பாத்தியாடா, காலேஜ்ல இருக்கோம், அக்கம் பக்கம் யாராவது பாப்பாங்கன்னு கொஞ்சமாவது கூச்சனாச்சும் இருக்கா இவனுக்கு? இந்த காலேஜ்ல மூளை மூளைக்கு ஒரு கேமரா வச்சானுங்க. கோயால இங்க ஒண்ணு வைக்காம விட்டானுங்கடா. பாத்துட்டான்டா. சாரி ப்ரோ, யூ கேரி ஆன். அண்ணே ஒரு நிமிஷம். என்ன அழகரு? அண்ணே இப்ப கூட இதெல்லாம் தேவையான்னு தோணுதுண்ணே. பேசாம திரும்பி போயிடலாமா? டேய், ஓங்கி மண்டையில போட்டனா தெரியும். தோத்தா கூட பரவாயில்ல, முடியாதுன்னு பின்னாடி போறது மடத்தனன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்னவோ மாதிரி இருக்குண்ணே. டேய், என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கிற, ஜெயிக்கிற. எப்பவுமே எதிராளி வளரத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுடா, திருப்பி அடிக்கணும்டா. எலெக்ஷன்ல நீ நிக்கிறன்னு சொன்னதுமே எப்படி ஆதரவு கூடுதுன்னு பார்த்துட்டு தானே இருக்க. நிச்சயம் நீ ஜெயிப்படா, நம்பிக்கையோட இரு. அண்ணே இப்ப நாமினேஷன் பண்ண போறது அக்கா கிட்ட தானே? ஆமா, கலெக்டர் தானடா தேர்தல் அதிகாரி. அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஒரு மாதிரியா இருக்குண்ணே. டேய், அவ என்னடா நினைக்க போறா? இந்த கஷ்டம் எல்லாம் அவளுக்காக தாண்டா நம்ம படுறோம். அக்கா தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களே. அவ அப்படி தாண்டா சொல்லுவா. அப்புறம் அண்ணன் தம்பி நாம இருந்து எடுத்துக்கடா. நியாயமா அவளுக்கு அநியாயம் பண்ணவங்கள வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கணும். அதெல்லாம் வேண்டான்னு தான் நாம எலெக்ஷன்ல நிக்கிறோம். பாத்துக்கலாம்டா, வாடா. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்கண்ணே. ரேவதி வாண்ணே. இந்த அழகரு இந்தா. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த தடவை உன் அண்ணன் எலெக்ஷன் நிக்கல, அழகர் தான் மலர் எழுத்து நிக்கிறான். இதெல்லாம் எதுக்கு? இந்தாங்க. ஓகே மேடம். உட்காருங்க. எதுக்கு அழகர் இந்த வேலையெல்லாம்? வேற என்ன பண்ண சொல்ற? அந்த மலர் ஜெயிச்சு அமைச்சராகிறத வேடிக்கை பார்க்க சொல்றியா? யாரோ ஜெயிச்சிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்தது? அப்படியே விட்டு விட்டு தான் நாம இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்ப எலெக்ஷன்ல இவன் ஜெயிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? இவன் ஜெயிச்சு என்னமோ பண்ணிட்டு போட்டுமா, ஆனா அவ ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். நினைச்சேன் நீ சொல்லிதான் இவன் இதெல்லாம் செய்யறானு. அண்ணன் சொல்றதுல என்னக்கா தப்பு இருக்கு? இத்தனை நாளா அந்த ஆளை ஜெயிக்க விட்டதே தப்பு. இப்ப அவன் போனதும் அவன் பொண்டாட்டி வந்திருக்கா. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் உன் அண்ணன் தம்பியில நாங்க 2 பேரும் இருந்து என்னக்கா பிரயோஜனம்? பழி வாங்க போறியா? அப்படிதான் வச்சுக்கேன். பழி வாங்கி தோத்தா எவ்வளவு அவமானம்னு அவங்களுக்கும் தெரியட்டும். சரி, இதனால எனக்கு என்ன லாபம்? இதனால உனக்கு எந்த லாபமும் இல்லதான். உனக்கு நியாயமா என்ன செஞ்சிருக்கணுமோ அதை நாங்க செய்யல. ஆனா இப்ப அவ ஜெயிச்சு அமைச்சர் ஆயிட்டானா உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா. அவ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதே அதுக்காக தான்.